ஹாய் ஹலோ சப்போர்ட்டர்ஸ். ஒரு 1 வீக் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சேனல்ல வீடியோஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். அது என்னாச்சுன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு கண்ணில். டாக்டர்கிட்ட போனா கண்ணில் எந்த பிரச்சனையும் எந்த இன்ஃபெக்ஷனும் இல்ல. கண்ணில் இருக்க நரம்புலாம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. நீ உன்னோட ஸ்கிரீன் டைமிங்கை குறைச்சாதான் இது சரியாகும். இதுக்கு மருந்துலாம் இல்ல, உன்னோட லைஃப் ஸ்டைல நீ மாத்தினாதான் வேலைக்காகும்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்வைஸ் பண்ணி என்னை அமுச்சு வச்சிட்டாரு. ஒரு வாரத்துக்கு நீ ஸ்கிரீன் டைம் குறைச்சாதான் உன்னால இதை சரி பண்ண முடியும்னு சொல்லி அவரே மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் கொடுத்து லீவ் எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஒரு வாரம் ஆபீஸ் லீவு, நம்ம யூடியூபுக்கும் லீவு. அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதனால தான் இந்த 1 வீக் நான் பிரேக் எடுத்திருந்தேன். ஓகே கைஸ், இந்த ஒரு வாரத்துல நான் ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். நம்ம சேனலோட அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த வீடியோஸ்க்கும் அந்த அப்கமிங் வீடியோஸ்க்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டைம் புதுசா ஒரு ஆண்ட்ராய்டு கேமை எடுத்து அந்த கேமோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது ஒரு 4-5 செக்மெண்டா பிரிச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். வளவலன்னு கொலக்கொலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ். வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். அந்த லைக் ஆப்ஷன், ஹைப் ஆப்ஷனா தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூக்காக சூஸ் பண்ண கேம் NTE நெவர்னஸ் டு எவர்னஸ். இந்த கேம் இப்ப ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த கேமோட ரிவ்யூ ஃபுல்லா பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல கேமோட இம்ப்ரெஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், எப்பயுமே நம்ம எந்த கேம் விளையாண்டாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு பிடிச்சிருந்தாதான் அந்த கேம் நம்ம கண்டினியூவே பண்ணுவோம். இது எல்லா கேமர்ஸ்க்கு தெரியும், நியூ கேமர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் புரியும். அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நம்மள எப்படி அட்ராக்ட் பண்றதுக்கு தான் மேட்ரு, அந்த கேமை கண்டினியூ பண்றதுக்கு. அந்த மாதிரி இந்த கேமோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓபன் பண்ணவன டைரக்டா கதைக்குள்ள போயிட்டாங்க. ஒரு விசித்திரமான ஒரு மழை பெய்யுது. அந்த மழை அப்படியே நம்ம ஹியூமன்ஸ் மேல பட்டவனா அவங்களாம் ஒரு அரக்கர்களா மாறிடுறாங்க. அது இந்த கேம்ல அனாமலிஸ் சொல்லுவாங்க. சோ எல்லாருமே அனாமலிஸா மாறிடுறாங்க. அனாமலி ஹண்டர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களாம் ஸ்டார்டிங் ஒரு செக்மெண்ட்ல சண்டை போடுற மாதிரி கேம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 3 அனாமலி ஹண்டர்ஸ் வருவாங்க. 3 பேருக்கும் டிஃபரெண்ட் ஸ்டைல், டிஃபரெண்ட் காம்பேக்ட்ல ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபைட்லாம் தரமாவே இருக்கும். ஒரு பாசஸ் வருவோம். அந்த பாசஸோட அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் முடிப்பாங்க. அதுல 4ஆவதா ஒரு ஆள் என்டர் ஆவாங்க. அதுதான் நம்ம ஹீரோ. நம்ம ஸ்டார்டிங்ல 2 கேரக்டர் கொடுத்துருவாங்க. அந்த 2 கேரக்டர்ல எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் லேடி கேரக்டர் சூஸ் பண்ணேன். அவங்க மெயின் வில்லன் இருக்கான் ஒருத்தன். அவங்க கூட கனெக்ட்ல இருப்பான். உடனே அந்த 3 அனாமலி ஹண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவாங்க இவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு, இவனை கூட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த ஹெட் வாட்டர்ஸ்க்கு கூட்டு போயிருவாங்க. இப்படிதான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆனிச்சு. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். காம்பாக்ட், அந்த கேம் பிளே பயங்கரமா இருந்துச்சு. உண்மையாலுமே ஒர்த்துங்க ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ். நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஸ்டோரி பாத்திரலாமா? ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி 2 கேரக்டர் கொடுத்துருவாங்க. 2 கேரக்டர்ல ஏதாவது சூஸ் பண்ணி நம்ம விளையாண்டுக்கலாம். அவங்களுக்கு நம்ம அன்லைசன்ஸ்டு அனாமலி ஹண்டர் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. ஒரு சிலர் நம்மள அப்பரைசர்னு கூப்பிடுவாங்க. நல்ல ஒரு மரியாதையை கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வில்லன் கூட கொஞ்சம் கனெக்ட்ல இருப்போம். அது கேம் கடைசியா போனாதான் அது என்னன்னு தெரியும். அது கேம் கடைசியா போனாதான் எனக்கும் தெரியும். அதனால நான் கேம் ஃபுல்லா முடிக்கல, பாதி வரை ஸ்டாப் பண்ணிருக்கேன். சரி, ஸ்டோரி பாத்திரலாம். இந்த கேமோட ஸ்டோரியை ஒரு பிரம்மாண்டமான ஃபியூச்சரிஸ்ட் நகரத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த நகரத்தோட பேர் ஹேதோரு. பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருந்தாலும் அங்க மனுஷங்களும் இருப்பாங்க, அனாமலிஸ் இருப்பாங்க. 2 பேர் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அனாமலிஸ் எல்லாம் மனுஷங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருக்கும். அவங்க எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க, ஹண்டர்ஸ். அவங்க எல்லாம் ஈஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஸ்பெஷல் அபிலிட்டிஸ்லாம் இருக்கும். அந்த நகரத்துல நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை சரி செஞ்சு அந்த உலகத்துல நம்ம அமைதி நிலையாட்டுறதா ஒரு மெயின் கேம் பிளாட்டா இருக்கும். இதுல ஒவ்வொரு வில்லன்ஸ்க்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இந்த கேம்ல நம்ம சூஸ் பண்ண கேரக்டரை வச்சு ஈபன் அப்படிங்கிற ஒரு பழங்கால ஒரு கடைக்கு போய் வேலை செய்வோம். அந்த கடை பாக்குறதுக்கு வெளியே சாதாரணமா இருந்தாலும் உள்ள அமானுஷ்ய சக்தியெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கான அந்த ஹண்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க மக்கள் கூட மக்களா அப்படியே சேர்ந்து வாழ்ந்து மக்கள் கொண்டு வராங்கல்ல, அந்த மனு எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எந்த இடத்துல எங்க பிரச்சனை இருக்கு, எங்க அனாமலிஸ் இருக்குன்னு தேடி போய் அதை போட்டு தள்ளிட்டு அந்த நகரத்துல அமைதி நிலவரதா இந்த கேமோட பிளாட்டாவே இருக்கும். ஓப்பன் வேர்ல்டு பக்காவா கொடுத்துருப்பாங்க. இந்த கேம்ல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த கேம்ல அதுதான் இந்த கேம்ல ரொம்பவே பிடிச்சிச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு வித்தியாசமான காம்பேக்ட் சிஸ்டமும் அந்த ஸ்டைலு கொடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அந்த பேசுற விதம் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே ஸ்டோரி போகும்போது நம்ம கட் பண்ண தோணல. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசமா நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி கேம் கொடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியும் சூப்பரா இருந்துச்சு. சிம்பிள் ஸ்டோரி, ஆனா பெரிய கேம் பிளே இந்த கேம்ல இருக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் கேம் பிளே காம்பாக்ட்ஸ் பாத்திரலாம். இந்த கேம் பிளே ஓப்பன் வேர்ல்ட் எக்ஸ்பிளரேஷன்ல கொடுத்திருப்பாங்க. GTA மாதிரி எல்லா NPCs கூடயும் நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். எல்லா NPCஸும் பயங்கரமா நமக்கு ஒரு வேலையை கொடுப்பானுங்க. ஒரு சில NPCs சும்மா பேசுறதுக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஜாலியா இருக்கும். போறவரனை பிடிச்சி அந்த கார்லாம் நம்ம எடுத்துட்டு போலாம். ஆனா கார்ல எடுத்தா வாண்டட் லெவல் வரும். அதுல இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த கேம்ல காம்பாக்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு காம்பாக்ட் சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. அந்த காம்பாக்ட் சிஸ்டம் உங்களுக்கு அப்படியே நான் போட்டு விடுறேன். அது எப்படி இருக்கு நீங்களே பார்த்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.
Here, Coco. Rest for a moment. Let me take over. உண்மையாலுமே தரமா கொடுத்துருக்காங்க. நம்ம இனிஷியலா வந்து நம்ம சூஸ் பண்ண கேரக்டரா ப்ளே பண்ணுவோம். அதுக்கப்புறம் மின்ட்னு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க, ஆல்ஃபர்னு ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. அந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஸ்பின் பண்ணி நம்ம கேரக்டர்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மின்ட் கேரக்டர் உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பண்ற அட்ராசிட்டிஸ்லாம் நீங்க கேம் பிளேல விளையாண்டீங்கன்னா தத்ரூபமா பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகாவும் இருக்கு அந்த கேரக்டர். நம்ம மெயின் ஆளோட எனக்கு அந்த சைடு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மேக்ஸிமம் அதை வச்சு தான் ப்ளே பண்ணேன். காம்பாக்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா லைட் அட்டாக், ஹெவி அட்டாக், ஸ்பெஷல் அட்டாக் அந்த மாதிரி 3 விதமா கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வித்தியாசமா இருக்கும். நல்லாவே பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஓப்பன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த கேம்ல நமக்கு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. அது மூலியமா நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான காரு, அந்த கார் அப்கிரேட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான ஸ்கில்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க. சைட் மிஷன்ஸ் இந்த கேம்ல அதிகமா இருக்கும். அது எல்லாமே முடிச்சு நம்ம ஹண்டர்ஸோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா வர பாசஸை போட்டு தரதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கேம்ல ரொம்ப அழகா இருக்கு. டே அண்ட் நைட்டு தத்ரூபமா பண்ணிருக்காங்க. கேம் பிளே கிராபிக்ஸ் பக்காவா இருக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இந்த கேம். அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாக்குற இடம்லாம் அவ்வளவு தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. என்ன தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்க முடியாது. அது வந்து இந்த கேம்ல ஒரு பேடா நான் பாக்குறேன். தண்ணிக்குள்ள நீங்க இறங்கினா லைஃப் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சு அங்கிருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஊருக்கே தாதாவா இருந்தாலும் தண்ணியை பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க இந்த கேம்ல. லேக் இல்லாம ரொம்ப நீட்டாவே இருந்துச்சு இந்த கேம். நல்ல ஒரு நெட்வொர்க்ல நீங்க விளையாண்டீங்கன்னா இந்த கேம் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இந்த கேம். அதுதான் இந்த ஓப்பன் வேர்ல்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போறவன்லாம் வம்புலத்துக்கலாம், கார் ஓட்டிக்கலாம், பைக் ஓட்டிக்கலாம், எங்க வேணா சுத்தி பார்க்கலாம். ஃப்ரீ தான். அங்கங்க சைட் மிஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு உங்களுக்கான கேரக்டர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு ஜாலியா ப்ளே பண்ணலாம் இந்த கேம்ல. நெக்ஸ்ட் செக்மெண்ட் கேமோட சைஸ். அதுதான் ஆப் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேம்ல. கேமோட சைஸ் பிளே ஸ்டோர்ல என்னமோ ஒரு 2 GB தான் இருக்கும். உள்ள அந்த பேக் நீங்க டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு குறைஞ்சது 20 GPS தேவைப்படும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் டிவைஸ் நல்லா இருந்தாதான் இந்த கேம் வந்து ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியும். உங்க டிவைஸ்க்கு இந்த கேம் சப்போர்ட் ஆகுமா நீங்க செக் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்லயே நீங்க அந்த கேமை செலக்ட் பண்ணி கீழே அபவுட் கேம் போனீங்கன்னா அது வந்து உங்க டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பான். இதுக்காக நீங்க வேற வெப்சைட்ல செக் பண்ணி நீங்க பிளே ஸ்டோர்ல செக் பண்ணிக்கலாம் இந்த கேம் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு. இல்ல ஒர்க் ஆகலன்னா நீங்க டவுன்லோட் ஆப்ஷனே காட்டாது. மேலவே இன்கம்பேட்டபிள் டிவைஸ் அந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் ஷோ ஆகும். கேம் சைஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள எல்லாமே மைனூட்டா பண்ணிருப்பானுங்க. 20 GBக்கு ஒர்த்தான் கேட்டா ஒர்த்து வருமா? ஒர்த். கேம் அவ்வளவு தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. கேரக்டர் அந்த முடி ஆடுறது கூட ரொம்ப மைனூட்டா பண்ணிருப்பானுங்க. ஒவ்வொரு கேரக்டரோட ஸ்டைல்ஸும் சூப்பரா இருக்கும். பக்கத்துல இருக்க அந்த மரம், செடி, தண்ணியோட கிராபிக்ஸ், நீங்க கார் ஓட்டுறப்ப அந்த சிட்டியே ரொம்ப அழகா இருக்குங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம் கொடுக்கும். கடைசியா ஓவராலா இந்த கேம் எப்படி இருக்குன்னா ஒரு GTA ஃபீல் தான் இந்த கேம் எனக்கு கொடுத்துச்சு. ஆனா GTAன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவா சொல்ல முடியாது. அது வேற ஜர்னர், இது வேற ஜர்னர். அனிமில ஒரு GTAன்னு வச்சுக்கலாம். இந்த கேம் ஓப்பன் வேர்ல்ட் சூப்பரா இருந்துச்சு. கேம் பிளே காம்பாக்ட் சிஸ்டம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் சூப்பரா இருந்துச்சு. கிரைண்டிங் மெத்தட் இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியல. எனக்கு கிரைண்டிங் மெத்தட் பிடிக்காது. சும்மா அதை பிளே பண்ணு, அப்பதான் நீ ஸ்கில் அப்கிரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த கேம்லயே கொடுத்துருப்பாங்க. இதுல ஏன் இந்த ஓப்பன் வேர்ல்டு கேம்ல கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல. அது எனக்கு ரொம்பவே இரிட்டேட் பண்ணுது. அது எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியல. எனக்கு பிடிக்கல ஆக்சுவலா. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நான் ஹேட் பண்ணேன். கலர் வந்து ரொம்பவே அதிகமா கொடுத்திருப்பாங்க. ஒரு சில இடத்துல நம்ம பாத்துக்கிட்டே இருந்தா நமக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கூசுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் நீங்க நைட்ல பிளே பண்ணீங்கன்னா ஒரு சின்ன லைட், ஏதோ ஒரு லைட்டை போட்டுட்டு பிளே பண்ணுங்க. இதை நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. லைட்டா நமக்கு வந்து அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும். அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில பாசஸ் ஃபைட்லாம் அது பிளே பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டோட ஃபுல் டார்க்ல இந்த கேம் நீங்க போன்ல பிளே பண்ணாம கொஞ்சம் லைட் வச்சு பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும். நோட் பண்ணிக்கோங்க. மத்தபடி ஒரு ஜாலியா நீங்க டெய்லியும் ஒவ்வொரு மிஷன்ஸ் பிளே பண்ணி விளையாடலாம். ஸ்டோரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு மிஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டோரி கொடுத்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் வந்து போர் அடிக்காம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருப்பாங்க. GTAல இருக்கிற போன் மாதிரியே கொடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கு கேம். உண்மையாலுமே நல்லா இருக்கு. இந்த கேமுக்கு வந்து ஓவராலா நான் 10க்கு வந்து 8.5 கொடுப்பேன். பிகாஸ் ஆஃப் ஸ்டோரி, ஓப்பன் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், காம்பாக்ட் சிஸ்டம் மூணுமே தரமா இருக்கு. அதனால 8.5 கொடுப்பேன். ஏன் அந்த 1.5 மார்க் கொடுக்கலனா அந்த ஓவர் பிரைட்னஸா இருக்கிற ஒரு காரணம், அந்த ஃபிளாஷ் எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு காரணம், கிரைண்டிங் மெத்தட் அதிகமா இருக்கு இந்த கேம்ல. ஒரு சில விஷயம் திரும்ப பண்ற மாதிரி இருக்கு. அதனாலதான் அந்த 1.5 இந்த கேம் நான் கொடுக்கல. ஆனா ஒரு அப்சல்யூட்டான ஒரு பீக்கான ஒரு ஓபன் வேர்ல்ட் கேம் இந்த கேம். என்னோட லைவ் கேம் பிளே வந்து அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. Leave it to me, Mint. They splinter and fracture.
ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கேம் ரிவ்யூ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த கேமை விளையாண்டு பார்த்துட்டு உங்களுக்கான ரிவ்யூ போடுறேன். இந்த செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுல புதுசா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுனா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கைஸ். அப்பதான் நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து மாத்திட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ கொண்டு வர முடியும். Until now, bye bye guys.